எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2024 நாலாவது மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸும் எல்எஸ்ஜியும் மோதுறாங்க. இந்த டீம்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு டீம்ஸோட கீ பிளேயர்ஸ் அப்படியே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக இருந்த ரிஷப் பண்ட் இந்த வருஷம் எல்எஸ்ஜியோட கேப்டனாக இருக்காரு. போன வருஷம் எல்எஸ்ஜியோட கேப்டனாக இருந்த கேஎல் ராகுல் இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக இருப்பார்னு பார்த்தா அவருக்கு பதிலாக அக்சர் பட்டேல் உள்ள வந்திருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு புது அப்ரோச்சோட தான் உள்ள வந்திருக்காங்க. புது கேப்டன், புது கோர் டீமாக இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு டீம்ஸோடைய ப்ரெடிக்டபிள் 11 எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸுடைய ப்ரெடிக்டபிள் 11ல் இந்த டாப் 4ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸாக இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ஃபார்மோட இருக்காங்க தான் சொல்ல முடியும். அதில் ஒருத்தவர் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக், இன்னொருத்தவர் ஃபேஃப் டு பிளெசிஸ். இவங்க ரெண்டு பேரை தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேருமே அக்ரெசிவான பிளேயர். ஒருத்தவர் அல்ட்ரா அக்ரெசிவ், அதுதான் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக். அவர் பவர் பிளேவே யூஸ் பண்ணிப்பார். இன்னொருத்தவர் ஃபேஃப் டு பிளெசிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் அவர் நின்ட்டார்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ அவரும் ஒரு அக்ரெசிவான பிளேயர் தான். அப்படியே ஃபர்ஸ்ட் ஒன் வந்தீங்கன்னா அபிஷேக் பொருள் இருக்கார். நம்பர் 4ல் வரும்போது கேஎல் ராகுல் உள்ளே வராரு. இதில் கேஎல் ராகுலுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்க போகுது. ஏன்னா ஐபிஎல்ல நம்பர் 4ல் பெரிய அளவுக்கு ஒரு விளாண்டது கிடையாது. அவர் எப்போதுமே ஓப்பனிங் தான் வருவார். ஸோ இந்த ஸ்லாட்டில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்க போது, அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸோட மிடில் ஆர்டரில் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இன்னொருத்தவர் அக்சர் பட்டேல். இவங்களுடைய ஃபார்மும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டர்ன்றது ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸோடைய பவுலிங்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மிச்சல் ஸ்டார்க் தான் இந்த பவுலிங் அட்டாக் லீட் பண்ண போகிறாரு. இவரோட சேர்ந்து நம்ம நடராஜன் இருக்கார். இது இல்லாமல் மோஹித் சர்மா வேறு இருக்கார். அவரும் நல்ல ஃபார்மில் வேறு இருக்கார். அப்புறமா இன்னொரு பிளேயர் முகேஷ் குமார், அவரும் அண்டர் ரேட்டடான பிளேயர். அவரும் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்லாம் கொடுப்பாரு. எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் குல்தீப் யாதவ் இருக்கார். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோடைய ப்ரெடிக்டபிள் லெவலில் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக், ஃபேஃப் டு பிளெசிஸ், அபிஷேக் பொருள், கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், நடராஜன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்பாக்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் முகேஷ் குமார் அல்லது கருண் நாயர் உள்ள வரலாம். சரி, அப்படி நம்ம எல்எஸ்ஜியோடைய ப்ரெடிக்டபிள் லெவலாக பார்ப்போம். எல்எஸ்ஜியில் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது எங்கன்னா ஓப்பனிங் அண்ட் பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஏன்னா பேஸ் பவுலிங்கில் சில முக்கியமான பிளேயர்ஸ் எல்லோருக்குமே இன்ஜுரி ஆகிடுச்சு. இன்எக்ஸ்பீரியன்ஸான பேஸ் பவுலிங்கோட தான் இவங்க உள்ளே வராங்க. இது இல்லாமல் ஓப்பனிங் காம்பினேஷனே எப்படி இருக்க போது நமக்கு தெரில. எல்எஸ்ஜியோடைய முக்கியமான பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது ஆகாஷ் தீப், அவர் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக இல்லை. மேட்ச் ஃபிட்டாக வந்தால் தான் அவருடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமா மயங்க் யாதவுக்கு டோல இன்ஜுரி ஆகிடுச்சு. அவர் எப்படி ரிட்டர்ன் ஆகிறான்னு தெரியாது. அவேஷ் கான் இன்னும் என்சிஏலேருந்து அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வரவே இல்லை. அவரும் இன்னும் மேட்ச் ஃபிட் ஆகவே இல்லை. அப்புறமா மோஷின் கானை பொறுத்த வரைக்கும் அவர் ரூல் அவுட் வேறு ஆகிட்டார். அவருக்கு பதிலாக தான் ஷர்துல் தக்கூர் உள்ளே வந்திருக்காரு. ஸோ எல்எஸ்ஜியோட பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஷர்துல் தக்கூர், ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், அர்ஷின் குல்கர்னி, முரளிதரன் சித்தார்த், இப்படி 4 பேர் இருக்காங்க. இவங்கள ப்ராப்ளம் என்னென்னா, யாருக்குமே கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லவே இல்லை. ஷர்துல் தக்கூர் நல்ல பவுலர் தான். ஆனால் அவர் சமீபத்தில் பெரிய அளவுக்கான ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் போன தடவை கூட கொடுக்கவே இல்லை. எக்கனாமி ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே எல்எஸ்ஜிக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜியோடைய அடுத்த ப்ராப்ளம்னா அது ஓப்பனிங் காம்பினேஷன் தான். அது எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வி இருக்குது. ஒருவேளை ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்கினா அவரு கூட மிச்சல் மார்ஷ் வருவார். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டவுனில் யார் வருவாங்கன்ற ஒரு கேள்வி. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அர்ஷின் குல்கர்னி இல்லைனா மேத்யூ பிரிட்ஸ்கி. இவங்க 2 பேரில் யாராவது ஓப்பனிங் இறங்கலாம். இறங்கும் போது ரிஷப் பண்ட் நம்பர் 3க்கு வருவார். ஸோ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மிச்சல் மார்ஷோட ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் பார்க்கும்போது இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் நம்ம சொல்லும்போது என்னென்னா, மிச்சல் மார்ஷோ ஒரு நல்ல பேசர் தான். ஆனால் அவர் பேசர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எல்எஸ்ஜி எடுக்கலை. ஏன்னா அவர் பேஸ் பவுலிங் போட்டு எதாவது இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அவருக்கு ஒரு 4 ஓவர் கொடுக்க விடுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த பேஸ் பவுலிங் ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் எல்எஸ்ஜியோடைய மிகப்பெரிய பலம் மிடில் ஆர்டர் தான். நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், இந்த 3 பேருமே இருக்காங்க. ஒருத்தர் அவுட் ஆனால் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்லாட் இருக்குல்ல, அது உண்மையிலே எல்எஸ்ஜிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஸோ எல்எஸ்ஜியோடைய ப்ரெடிக்டபிள் லெவலில் அர்ஷின் குல்கர்னி, மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமத், ஷபாஸ் அகமத், ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், ரவி பிஷ்னாய், ஷமர் ஜோசப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்பாக்ட் பிளேயராக பிரின்ஸ் யாதவ் அல்லது யுவராஜ் சௌத்ரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எல்எஸ்ஜி வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இடையேயான ப்ரெடிக்டபிள் 11. இந்த பிளேயிங் 11 பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஸோ இன்னைக்கு இந்த விசாகப்பட்டினத்தில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.